ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம சின்ன பிளான்ட்டு இந்த செகண்ட் ஃபார்முலாவில் பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதோட ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் ஃபார்முலா 2 அதில் பார்த்தீங்கன்னா 5 ml. அந்த 5 ml தண்ணி வந்து அசிடிக் வாட்டர். அசிடிக் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஓரமாக வந்து அப்படியே நம்ம போட்டு விட்டுறணும். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுப்பேன். மண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ஃபெர்டிலைசர் வந்து ஒரு 1/2 பிஞ்ச் அது கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் இதில் இருக்குது பாருங்கள், க்ரோத் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சின்ன பிளான்ட்டு ஆல்ரெடி இருந்த லீஃபுக்கோ இப்போ இருந்த லீஃபுக்கோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்டேட். இதில் பாருங்கள் லீஃப்லாம் வந்து எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு. அதே மாதிரி இல்லாமல் சைடு பிரான்ச்சஸும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேசல் ஷூட்டும் இருக்குது. பேசல் ஷூட்டு வந்துச்சுனாலே நம்ம பிளான்ட் வந்து கண்டிஷன்ஸ் வந்து நல்லா இருக்குன்ற அர்த்தம், வேர் வளர்ச்சிலாம் நல்லா இருக்குன்ட்டு அர்த்தம். அதுவும் இல்லாமல் இந்த லீஃபு கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டு கலர் லைன் இருக்கும். ரெட் கலர் லைன் இருந்துச்சுன்னா பொட்டாசியமும் நம்ம பிளான்ட்டில் வந்து கரெக்டாக இருக்குன்ற அர்த்தம். பாருங்கள் பேசல் ஷூட்டு நல்லா திக்னஸாக அப்படியே மேலே ஏறுது. சரிங்களா, நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது மேலே இருக்கும். இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்துச்சு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருந்திருக்கும், வெறும் லீஃப் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இது பாருங்கள் பேசல் ஷூட்டும் நல்லா பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு பேசல் ஷூட்டும் வருது, குட்டியாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா ரூட் டெவலப்மெண்ட் வந்து நிறைய இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த செகண்ட் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் ரெண்டுமே சேர்த்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம ரெகுலர் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலே போதும், அதே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து தேர்ட் ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுவும் வந்து சேலுக்கு வரும். சரிங்களா, ஃபார்முலா 1 ஃபார்முலா 3 வந்து சேலுக்கு. செகண்ட் ஃபார்முலா வந்து நான் வந்து டெஸ்டிங்கில் வச்சுருக்கேன். சரிங்களா, அது ஏன்னா லிக்விடு அதை அனுப்ப முடியாது, அதனால் வந்து நான் வந்து வெறும் பவுடரி ஃபார்மில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் மட்டும் போட்டு விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு வீடியோவில் சந்திப்போம்.